அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு. என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்துல கடகராசியில குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார். சிம்மமனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார். கன்னியாமனையில சுக்கிரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார். துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார். விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க. கும்பமனையில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. கிரக பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 5 முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு. நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் நீச்ச நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி, அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க ஆட்சியாவார். அதே மாதிரி நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார். நவம்பர் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். நவம்பர் 27ஆம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார். இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா அவசியம் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாதத்தை முதல் பாதி 2ஆம் பாதின்னு பிரிக்கும் போது முதல் பாதியை பார்த்தா சுமாரா நகரும். உங்க வாழ்க்கை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், பணியிட சூழல், குழந்தைகள், இது எல்லா வகையிலையுமே ஓரளவுக்கு சாதகமான நிலை இருக்கும். ஆனா மாத பிற்பாதியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்கரமாயிடுவார். உச்ச குரு வக்கரமாகும் போது சுமாரான பலன்கள் தான் செய்யும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறது ஒரு வகையில நல்ல அமைப்பா இருந்தாலும் நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகி திரும்பவும் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல விரய சனியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியா சில மாற்றங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு உத்தியோகத்தையே மொத்தமா மாத்துறது அல்லது தொழில மாற்றம் பண்றது, தொழிலையே மாற்றம் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. அதனால தொழில் உத்தியோக ரீதியா கவனம், கூடுதல் கவனம் அவசியம் இந்த மாத பிற்பாதியில உங்களுக்கு தேவை. அடுத்து பொருளாதாரம் சார்ந்த வகையில ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்க செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்ற நிலை பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு சாதகமான நிலை இருந்தாலுமே மாத பிற்பாதியில விரய சனி ஆரம்பிக்கிறதுனால செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு இல்லையா? ஆனா இப்போ திரும்பவும் விரய சனி ஆரம்பமாகிறதுனால உங்களுக்கு பொருளாதார தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்கள்ல நுணுக்கமா யோசிச்சு சிந்திச்சு செயல்படணுங்கிறத எப்பவும் மனசுல வச்சுக்கணும். தேவையில்லாத தண்ட செலவுகளை, விரய செலவுகளை தவிர்த்துக்கணுங்கிறத எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். 11ஆம் இடத்துல இருக்கும் ராகு எப்படியும் பொருளாதார ரீதியா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவார். இருந்தாலுமே வரக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். நம்ம ஒரு பக்கம் சம்பாதிக்கிறோம், ஆனா கையில சுத்தமா தங்காம ஏதாவது ஒரு வழியில போயிட்டே இருந்ததுன்னா கஷ்டம் தானே. அப்படி கையில நிக்காம வர பணம் ஏதாவது ஒரு வழியில போயிட்டே இருந்தா பொருளாதார ரீதியா ஒரு விரக்தியை கொடுத்துரும், சலிப்பை கொடுத்துரும். அதனால நம்ம சம்பாதிக்கிற பணத்தை சரியான விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்தணும். சரியா சேமிக்கவும் முயற்சி பண்ணணும். கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள பெருசா போய் லாக் ஆயிடாதீங்க. கடன் வாங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல விஷயத்துக்காக மட்டும் கடன் வாங்குங்க. ஆரோக்கியமான விஷயத்துக்காக மட்டும் கடன் வாங்குங்க. சுப காரியங்கள் செய்யறதுக்கு, சுப மாற்றங்கள் செய்யறதுக்கு, சுப விரயங்கள் செய்யறதுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. பொதுவாக விரய சனி தேவையில்லாத தண்ட விரய செலவுகளை இழுத்து விடும். அதனால அந்த தண்ட விரய செலவுகளை தவிர்த்துக்கிட்டு நல்ல விஷயங்களுக்காக மட்டும் செலவு செய்யுங்க. அது உங்களுக்கு சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும்.
அடுத்து 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார். அதே சமயத்துல மாதத்தினுடைய பிற்பாதியில சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் நமக்கு சாதகமா தான் இருக்கு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார். இதுவுமே சாதகமான அமைப்புங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களை மேற்கொள்வதற்கு சூப்பரான காலகட்டம் இது. நிச்சயமா திருமண பாக்கியம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தங்கள் விலகும். வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகும். இந்த மாதம் முற்பாதியில சூரியன் களத்திரஸ்தானத்துல நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார். வாழ்க்கை துணை கிட்ட கோபப்படாம அவங்கள அனுசரித்து செயல்படுறது நல்லது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஸ்தானாதிபதி சூரியன் மாத முற்பாதியில 7ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்கார். 16ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருவார். குழந்தை பாக்கியத்துக்கு இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளுடன் கூடிய சுப செய்திகள் கிடைக்கலாம். ஆனா ரொம்ப சாதகம்ங்கிற அளவுக்கு கிடையாது. வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சாதகமான நிலையில இருந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாதகம் கிடையாது. செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற அமைப்பு. உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி. இது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல குரு வக்ரமாறார், உச்சகுரு வக்ரமாறார். இந்த அமைப்பும் சரி, விரய சனி ஆரம்பமாகிறதும் சரி, இந்த எல்லா விஷயங்களும் தொகுத்து சொல்ற ஒரே விஷயம், உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில சிரமங்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தும். ஆரோக்கிய ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள், உணவு முறைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு சிலர் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துப்பீங்க. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, வெளியிடங்களில் அதிகமாக சாப்பிட்றது, காரசாரமான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரியான சில தவறுகள் ஒரு சிலர் செஞ்சு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கிப்பீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க எளிமையான எளிதா செரிமானமாகக்கூடிய உணவுப் பொருட்களை வீட்டிலேயே நீங்களே சமைச்சு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்வது உங்களுக்கு நல்லது. வயிறு சார்ந்த பிரச்சனை, நெஞ்செரிச்சல் சார்ந்த பிரச்சனை, ஒரு சிலருக்கு கழிவு நீக்க உறுப்புகளில் பிரச்சனை, இந்த மாதிரியான சிரமங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை கவனம் தேவை. அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரகதியில் இருப்பார். 6ஆம் அதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். எப்பயும் நீங்கள் சேர்த்து வச்ச பணம் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். ஏற்கனவே ரொம்ப முன்னாடி நீங்கள் கட்டியிருந்த இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு இப்போ கிளைம் ஆகலாம். எல்ஐசியில் போட்ட பணம் ரிட்டர்ன் ஆகலாம். யார்கிட்டையாவது கொடுத்து மாட்டிக்கிட்ட பணம் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஓரளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஆனாலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வருமானம் இருக்கும், அதை தக்க வச்சுக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கும். கையில் பணம் தங்காத நிலை ஏற்படலாம். அதே மாதிரி உறவு நிலைகளில் மூத்த பிள்ளை, மூத்த மருமகன், மூத்த மருமகள், இவங்க சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு பகவான் 4ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவு சார்ந்த விஷயம், இதெல்லாம் கவனமா இருக்கணும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு மாத பிற்பாதியில இருக்கிறதுனால, அதாவது 16ஆம் தேதி சூரியன் அஷ்டமஸ்தானத்துல புதனோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்ய இருக்கார். ஏற்கனவே புதனும் 9ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். இது ஓரளவுக்கு சாதகமான அமைப்பா இருந்தாலும் 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனச்சிதறல் ஏற்படலாம். கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கலாம். அதுலேயும் சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது பதியும். அதனால தந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். கல்வி, தந்தை சார்ந்த விஷயம், உங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இதிலெல்லாம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஓவராலாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற அமைப்பில் இல்லை. ஆனால் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும். இன்னொன்று, சனி நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிற அமைப்புங்கிறது குற்றமான அமைப்பு தான். இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலை மேஷராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். ஆவரேஜாக லைஃப் போகிற மாதிரியான நிலை இருந்திருக்கும்.
இப்போ மீண்டும் 7.5 சனியில விரய சனி ஆரம்பிக்கிறதுனால அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், பணம் சார்ந்த எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தூக்கமின்மை ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாதத்துல நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்க பாருங்க. அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தான் நடக்கும். இந்த மாதத்துல பிரச்சனைகள் இல்லாம இருக்க சனிக்கிழமை தினங்கள்ல அவசியம் விநாயக பெருமான் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது, ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச தானம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை அவசியம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதனால உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் விலகும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.